சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 19 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுதலையாக்குவார் என்று வாசித்து பார்க்கிறோம். அநேக சமயங்களில் நாம் நினைக்கிற காரியம் என்னவென்றால், ஏன் பரிசுத்தவான்களுக்கு, ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வருகிறது என்று சொல்லி அநேக சமயங்களில் நான் நினைப்பது உண்டு. நான் கடவுளுக்கு பிரியமாகத்தானே இருக்கிறேன், கடவுளுக்காகத்தானே நான் வாழ்கிறேன், நான் கடவுளை பிள்ளை தானே, எனக்கே அந்த கஷ்டம், எனக்கே அந்த நஷ்டம், எனக்கே அந்த வேதனை, எனக்கே அந்த வியாதி, எனக்கே அந்த பொருளாதார சூழ்நிலைமையில் நெருக்கம் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்பது உண்டு. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் உண்டு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு பதிலாக இருக்கிறார். யோபு என்ற தெய்வ மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஏற்பட்டது, நான் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான துன்பத்துக்கு கணக்கே கிடையாது. தேவனுக்கு பிரியமானவராகத்தான் வாழ்ந்தார், தேவனுடைய மனுஷனாக இருந்தார், நீதிமான் என்று சாட்சி பெற்றவர், உத்தமன் என்று சாட்சி பெற்றவர். அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம், அவருக்கு ஏற்பட்ட வேதனை, அவருக்கு ஏற்பட்டதன் நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரே நாளில் 10 பிள்ளையும் பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய வாழ்க்கை ஏற்பட்ட பொருளாதார சேதங்கள் ஏராளம் வந்தது. அந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலையும் அந்த அம்மா கூட தன்னுடைய கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியவர்கள், அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத நிலைமை. அதெல்லாம் போனாலும், அவருடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டாலும், பிள்ளைகளெல்லாம் மரித்து போனாலும், அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. எல்லாருடைய நண்பர்களெல்லாம் அவரை குறை கூறினார்கள். பல விதத்திலையும் பவுல் சொன்னது போல, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒரு நாளும் முறிந்து போவதில்லை. அந்த யோபு அவன் கர்த்தர் மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைத்தபடினால அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த தோல் முதலான எல்லாம் அழிந்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே நான் அவரை பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருப்பார். வேதத்தில் வாசித்து பார்க்க என் தாசனாகிய யோபு பேசினது மாதிரி யாரும் பேசினது இல்லையா? அவர் சொன்னார், தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எனக்கு இருக்கிற துன்பங்கள், எனக்கு இருக்கிற நெருக்கங்கள், எனக்கு இருக்கிற பாரங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவளை எல்லாவற்றின் நீ விடுதலை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்ட பொழுது, இவைகளெல்லாம் இழந்தாரோ யோபு, அவைகளெல்லாம் மீண்டும் திரும்ப பெற்றார் என்று வாசித்து பார்க்கிறோம். அவர் இழந்த அருமையான பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து, ஆசையும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து, முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதித்தார். நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இங்கே வருகிற பாடுகளை, எல்லா விதமான வேதனையின் மத்தியிலையும் கூட எல்லாவற்றையும் மாற்றி நிச்சயமாகவே உங்களுடைய துன்பத்தை சந்தோஷமாக இன்பமாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவள் எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுதலையாக்குவார். மே காட் பிளஸ் யூ.